கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறத பாக்குறப்ப நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், கூடுதல் நிறைய பேசிட்டோம். ராஜ்குரு, சுகதேவ், பகத்சிங் அப்படிங்கிறவர் இறந்தனால சோ 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா லாகூர்ல தானா, அப்போ உள்ள பஞ்சாபா, இன்னைக்கு இருக்க பாகிஸ்தானா, இன்னைக்கு இருக்க பாகிஸ்தான் அப்படிங்கறது ஞாபகம் வச்சு, லாகூர் சதி வழக்கு ஞாபகம் வச்சுக்கணும், சாண்டஸ் கொலை வழக்கு ஞாபகம் வச்சுக்கணும். சோ அதே லாலா லஜபதி ராய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லத்தி ஜார்ஜ் படப்பட்டு அடிபட்டு கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கறத பாத்துக்கணும். சோ இதெல்லாம் முக்கியமான நிகழ்வுகளை பாக்குறோம். அடுத்து வச்சுங்க, இன்னைக்கு மார்ச் 23 அப்படிங்கறதுல நியூஸ் பேப்பர்ல வந்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அது சம்பந்தப்பட்ட அப்படிங்கிற மாதிரியான கூடுதல் தகவல்கள் பார்ப்போம். இஸ்ரேல் அணு ஆராய்ச்சி மையம் அருகே ஈரான் தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலோட அணு ஆராய்ச்சி மையம், அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். இஸ்ரேலோட அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ் அப்படிங்கறத நியர்பை அப்படிங்கிறது வந்து ஈரானோட அட்டாக் அப்படிங்கறது இன்னைக்கு முதல் பக்க செய்தியில இருக்கு. அப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறது கவனமா கவனிக்கப்பட வேண்டியது. அப்ப இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு அப்படிங்கிறது வந்து அமெரிக்கா நாடோட கூட்டு சேர்ந்துட்டு ஈரான் அப்படிங்கிற நாட தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிப்ரவரி 28 இருந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்களா? எந்த நாள்ல இருந்து? பிப்ரவரி 28 இருந்து அவங்க தாக்குதல் நடத்திட்டு வராங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சோ அந்த அடிப்படையில ரொம்ப முக்கியமானது, நேற்றைய தினம் ஈரான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இஸ்ரேலோட அட்டாமிக் பவர் ஸ்டேஷனுக்கு அருகாமையில ஒரு மிகப்பெரிய அந்த தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. தெற்கு இஸ்ரேல்ல உள்ள டிமோனா அப்படிங்கிற நகர், எழுதி வச்சுக்க, டிமோனா அப்படிங்கிற ஒரு சிட்டி, இங்கதான் அவங்களுடைய அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. சோ நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்கு? 2 இருக்கு. சோ ஒன்னு கூடங்குளம், இன்னொன்னு கல்பாக்கம். கூடங்குளம் அண்டு கல்பாக்கம் அப்படிங்கிற. தாராப்பூர் அப்படிங்கிறது எங்க இருக்கு? மும்பைல இருக்கு. அரோராங்கிறது எங்க இருக்கு? உத்தரப்பிரதேஷ். கோட்டாங்கிறது எங்க இருக்கு? ராஜஸ்தான் அப்படிங்கிறது. கைகாங்கிறது எங்க இருக்கு? கர்நாடகாங்கிறது இருக்கு. இந்திரா காந்தி எங்க இருக்கு? சென்னை. இந்திரா காந்தி எங்க இருக்கு? சென்னை அப்படிங்கிறது. சோ அதே போல இது ஒவ்வொன்றும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப யாருங்க ஈரானோட அதிபர்? மசூத் பெசஸ்கியான். மசூத் பெசஸ்கியான். ஈரானோட அந்த மதகுரியர் முஸ்தபா கமேனி. ஈரான் அப்படிங்கறதோட கேபிட்டல் சிட்டி தெஹ்ரான் அப்படிங்கிறது ஞாபகம். ஈரானோட பழைய பேரு பெர்ஷியா. பெர்ஷியா பாரசீகம், அந்த பாரசீகர்கள் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அடுத்த ஹோமூஸ் அப்படிங்கிற நீரிணையை திறக்க ஈரானுக்கு ட்ரம்ப் 48 மணி நேரம் கெடு கொடுத்திருக்கிறார். 48 மணி நேரத்துக்குள்ள நீங்க அதை திறந்து விடல அப்படின்னு சொன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். ஹோர்மூஸ் அப்படிங்கிற நீரிணை அப்படிங்கறதுனால மேக்ஸிமம் 60 and above % அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுதா? க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது, ஆயில் அப்படிங்கிறது, பெட்ரோலியம், இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம். ஹோர்மூஸ் அப்படிங்கிறது எந்த 2 நாடுகளுக்கு இடையே இருக்கு? ஓமன் அண்ட் ஈரான். ஓமன் அண்டு ஈரான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இது முக்கியமானதா பார்க்கப்படுது சென்னைக்கு உண்டான விஷயத்துல. அடுத்தாப்புல முதல்வர் ஸ்டாலின், மார்க்சிஸ்ட் குழு, இதெல்லாம் அரசியல். நீதி சட்டங்களில் புரிதல் இல்லாமல் வளர்ச்சியடைந்த இந்தியா சாத்தியமில்லை. ஆளுநர் ஆர்வி ஆர்லேக்கர். முன்னாடி இருந்தவர் ஆர் என் ரவி. இப்ப இருக்கவர் ஆர்லேக்கர். இந்த ஆர்லேக்கர் தமிழகத்தினுடைய எத்தனையாவது ஆளுநர்? 16வது ஆளுநர் அப்படிங்கறத எடுத்துக்கணும். சரியா? சோ ஆளுநர் நியமனம் பற்றியான ஆர்டிகிள்ஸ் எது? 152 to 162 அப்படிங்கிறது ஆர்டிகிள்ஸ். அமெண்ட்மெண்ட் 7th அமெண்ட்மெண்ட் 1956. 7th அமெண்ட்மெண்ட் 1956. ஆர்லேக்கர். சோ அவங்க வந்து இப்ப நியூ அப்படிங்கிற மாதிரி நம்ம கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. சோ யாருங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுவா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறவங்க. சோ எத்தனை ஆண்டுகளுக்கு? 5 ஆண்டுகளுக்கு, அல்லது அவர் விரும்பும் வரை. குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை. அவர்னா நீங்க ஆளுநர் இல்ல, குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை. எத்தனை வயது பூர்த்தியா இருக்கணும்? 35 வயசு பூர்த்தியா இருக்கணும். சரியா? அவர் சொந்த மாநிலத்தவரா இருக்கலாமா? சொந்த மாநிலத்தவரா இருக்க முடியாது. சோ ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் இருக்கலாமா? இருக்கலாம் அப்படிங்கிறது. சோ புதுச்சேரியில இருந்தா என்ன பேர்ல இருப்பாங்க? லெப்டினன்ட் கவர்னர். புதுச்சேரி இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது யூனியன் பிரதேசத்துல. யூனியன் பிரதேசம் அண்ட் மாநிலம் அப்படிங்கிறது எத்தனை இருக்கு? 3 இருக்கு. டெல்லி, புதுச்சேரி, லடாக், ஜம்மு காஷ்மீர். அதாவது டெல்லி, புதுச்சேரி, லடாக், ஜம்மு காஷ்மீர். லடாக் கிடையாது, ஜம்மு காஷ்மீர். மொத்தம் 3 மாநிலங்கள். அங்க சிஎம் இருப்பாங்க, லெப்டினன்ட் கவர்னர் இருப்பாங்க. சோ லெப்டினன்ட் கவர்னர் இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. கவர்னர் ஆல்சோ இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். கவர்னரை பதவி நீக்கம் செய்யறது யாரு? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பதவி நீக்கம் செய்யறது யாரு? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பதவி பிரமாணம் செய்து வைக்கிறவர் யாரு? சீஃப் ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட். சீஃப் ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட் யாருங்க? இப்ப தமிழகத்தினுடைய சென்னையினுடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தர்ம அதிகாரி. தர்மத்துக்கு அதிகாரி அப்படிதான் சொன்னோம்.
தர்ம அதிகாரி. மெட்ராஸ் ஹைகோர்ட் எப்போ உருவாச்சு? 1862. மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா 1862. ஹைகோர்ட் ஆக்ட் எந்த வருஷம்? 1861. 1861 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து மெரினா தேர்தல் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள், துணை முதல்வர் உதயநிதியிடம் முதல்வர் மு க ஸ்டாலின் நேர்காணல் அப்படிங்கிறது. சொல் புதிது திட்டம் 30 சொற்கள் இறுதி எழுதி வச்சுங்க. சொல் புதிது அப்படிங்கிற ஒரு திட்டமாப்பா. என்னங்க இது சொல் புதிதுங்கிற ஒரு திட்டம்? ஆன்லைன்ல இருக்கீங்களாமா? நோட்ஸ் எடுக்கிறீங்க இல்ல? சொல் புதிது திட்டம் அப்படிங்கிறது தமிழக வளர்ச்சி கழகம், தமிழ் வளர்ச்சி கழகம் அப்படிங்கறது ஏற்படுத்தி இருக்காங்க. தமிழ் வளர்ச்சி கழகம் அப்படிங்கறத ஏற்படுத்தி இருக்காங்க. இது சொல் புதிது அப்படிங்கிற ஒரு திட்டம். இதுல அந்த தமிழ் வளர்ச்சி கழகம் சார்பில் சொல் புதிது என்னும் திட்டத்தில் 14வது கூட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதுல 30 அப்படிங்கிற மாதிரியான சொற்கள் இறுதிப்படுத்தியிருக்காங்க. 30 சொற்கள் அப்படிங்கறது இறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சொற்கள்லாம் நீங்க பாத்துக்குங்க. நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சில கலை சொற்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி என்ன சொற்கள்? கலை சொற்கள். அந்த கலை சொற்கள்ல கேட்பாங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாருங்களேன், இதுல சொற்கள் என்ன சொல்லியிருக்காங்க? திகைப்பு நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயோடீசல், உயிரி டீசல், டெலுலு, மாய்மாளர், ஜியோ பொலிட்டிக்கல், புவி அரசியல், பவர் லாண்ட்ரி, மின் சலவையகம். இந்த பவர் லாண்ட்ரினா மின் சலவையகம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு பாருங்க. அதாவது பிவைல் டேர்ன்ஸ் அப்படின்னா திகைப்பு நிலையம். பிவைல் டேர்ன்ஸ் அப்படின்னா திகைப்பு நிலையம். பயோடீசல் அப்படின்னா உயிரி டீசலா. டெலுலு அப்படின்னா மாய்மாளர் தான் டெலுலுன்றான். ஜியோ பொலிட்டிக்கல் அப்படின்னா புவி அரசியல். பவர் லாண்ட்ரி அப்படின்னா மின் செலவையகம். ஸ்பாட் விசிட் அப்படின்னா கள ஆய்வு பணி. ஸ்பாட் விசிட் போறாங்கல்ல, கள ஆய்வு பணி அப்படிங்கிறது. அதே மாதிரி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அப்படின்னா சுற்றுலா மற்றும் பயண பணியா. டிடிஆர் அப்படின்னா பயணச்சீட்டு கண்காணி. வுட் ஒர்க்ஸ் அப்படின்னா தச்சு பணியகம் ஆகியவை உள்பட 30 சொற்கள் கேட்கலாம். இப்ப தமிழ் அதுவாக இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்ஸுக்கு இந்த கேள்வி கேட்கலாம். சமீபத்துல தமிழ் வளர்ச்சி கழகம் சார்பில் எத்தனை சொற்கள் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது? எத்தனை சொற்கள்? 30 சொற்கள். அதெல்லாம் ஒரு சில வார்த்தைகளை கேட்கலாம். இது கலைச்சொற்கள்ல இருந்து கேள்வி கேட்பாங்க. கலைச்சொற்கள் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சில தமிழ்ல இருந்து கேட்பாங்க. சோ இப்ப ரீசெண்டா சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது தமிழ்ல பெற்றவர் யார்? தமிழ்ச்செல்வன் எந்த நூலுக்காக வாங்கினாரு? ஆய்வு நூல். சிறுகதைகளின் தடங்கள். எந்த இயரை பேஸ் இயர் எடுத்துக்கிட்டாரு? 1977. 1913, 1977 இந்த காலகட்டம் தான் எடுத்துக்கிட்டாரு. இது முக்கியமானது இன்னைக்கு பாக்குறோம். பேரவை பெருவிழா இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா 8 முறை அப்படிங்கிறது வந்து தமிழகத்துல சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் யாரு? துரைமுருகன். காட்பாடி ஞாபகம் வச்சுக்கணும். துரைமுருகன். வேலூர், காட்பாடி, கொளத்தூர், ராணிப்பேட்டை, பெரம்பூர் இதெல்லாம் முக்கியமான தொகுதியா வருதுங்க. கொளத்தூர் அப்படிங்கிறது மு க ஸ்டாலின் அவருடைய தொகுதியா இருக்க போது. பெரம்பூர் அப்படிங்கிறது நடிகர் விஜய் தாவேகா அவருடைய தொகுதியா இருக்க போது. காரைக்குடி யாருடைய தொகுதியா இருக்க போது? விஐபிஸ்ல சொல்றேன். விஐபி அந்த மாதிரி 4 முனை போட்டி அப்படிங்கிறது இருக்கு. தேசிய கட்சிகளுக்கு இங்கே இடமில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐ பெரியசாமி போன முறை தேர்தல்ல 2021 தேர்தல்ல 2021 தேர்தல் இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சவர். மற்ற எல்லாரை காட்டிலும் ஐ பெரியசாமி. இப்ப வந்து ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் இருக்காரா? பேசுங்க. ரூரல். போரால் சரியும் பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது போர் அப்படின்னு நடந்துச்சுன்னா கண்டிப்பா சரியும். ஈரான் உடனான போரால் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்து வருகிறது. உலகளாவிய கச்சா எண்ணெயில் சுமார் 20% கப்பல்கள் மூலம் ஹோமுஸ் இணையத்தான் கிடைக்கின்றன. இதில் 1% விநியோகம் குறைந்தாலும் 4% விலை உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. 1% குறைஞ்சாலும் 4 times அப்படிங்கிற மாதிரி 4% அப்படிங்கிறது கூடும்ன்றாங்க. பாஜகவோட வெற்றி ரகசியம் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. குறையும் காசநோய் பாதிப்பு. டிபியா? டியூபர்குலோசிஸா? டிபினாவே என்னப்பா? டியூபர்குலோசிஸ். காசநோய் அப்படிங்கிறது அது வந்து பாக்டீரியாவில் உண்டாகுதா? பேசுங்க. என்ன பாக்டீரியா? அது பேரு மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். அந்த மாதிரி இருக்கிறது. சோ இதுதான் வந்து காசநோய் உண்டாக்குது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். எரிபொருள், மின்சாரம், உர விநியோகம். பிரதமர் மோடி உயர்நிலை ஆய்வு நேற்று பண்ணியிருக்காரு. சோ ராம்நாத் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் இருக்காங்க. இங்கிட்ட வந்து ஹோம் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாரு வந்து ஹோம் மினிஸ்டர் இருக்கிறாங்க. சோ முக்கியமான அமைச்சர்களோட இதை பத்தி பண்ண அரசின் தலைவர் எழுதி வச்சுங்க. மோடி வந்து சாதனைங்க. நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சாதனை நிகழ்த்தி இருக்கிறார். அரசினுடைய தலைவராக. அரசின் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர். இதுவே தப்பாதான் இருக்கிறாங்க.
அரசின் தலைவர் அப்படின்னா குடியரசுத் தலைவர். அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு கேட்டாதான் பிரைம் மினிஸ்டர். நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கும். அப்ப அரசின் தலைவராக 8931 நாட்களாங்க அவர், அதாவது பதவியில் இருந்த நாட்கள் சொல்றாங்க, முதலமைச்சராகவும் பிரதமராகவும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள்? 365. 3வது முறையாக பிரதமராக தொடர்றாரா? ஏற்கனவே 10 ஆண்டுகள் இருந்துட்டாரா? பேசுங்க. சோ 89-31 இதை ஞாபகம் வச்சுங்க. 89-31 நாட்கள் அப்படிங்கிறது நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் சாதிச்சிருக்கிறாரு. 89-31 நாட்கள். இதனால ஏற்கனவே ஒருத்தர் இருந்திருக்கிறார், சிக்கிமோட முன்னாள் முதலமைச்சர் பவன்குமார் சாம்லிங். அவருடைய சாதனையை மிஞ்சிட்டார். அவர் தான் கூட இருந்திருக்கிறார் 8930. சிக்கிமோட முன்னாள் பிரதம முதல்வர் பவன்குமார் சாம்லிங் அவரை இப்ப வந்து என்ன பண்ணிருக்காரு? சர்ப்ரைஸ் பண்ணிருக்காரு. ஆமா, சிஎம் பவன்குமார் சாம்லிங் அவருடைய சாதனையை மிஞ்சி நாட்டில் நீண்ட காலம் பதவி வகித்த அரசின் தலைவர் என்ற வரலாற்று பெருமையை 89-31 பவன்குமார் சாம்லிங் அவரை மிஞ்சிட்டாரு. பவன்குமார் என்ன நாட்கள்? 89-31 அப்படிங்கிறது. குஜராத்தோட முதல்வர் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காரு 2001 இருந்து. சோ அப்ப இவங்களுக்கும் நம்முடைய 2001 அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அக்டோபர் 7ஆம் தேதி பிரதமர் மோடி வந்து பதவியேற்றிருக்கிறார். அதுக்கப்புறம் 2014 சோ நாட்டின் பிரதமராகவும் பதவி கிடைச்சிருக்கு. சோ தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா 89-31 நாட்கள் அப்படிங்கிறது சோ எல்லாரும் பாராட்டி இருக்கிறாங்க. இது முக்கியமான நிகழ்வாக இருக்கு. அடுத்து பறவை காய்ச்சல், பரவலை தடுக்க சிறப்பு நடவடிக்கை பொது சுகாதாரத்துறை. பறவை காய்ச்சல் அப்படிங்கிறது பொதுவா சென்னையில அந்த மாதிரி இருக்கு. பறவை காய்ச்சல் அப்படின்னு சொன்னாவே H1N1 ஃப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. H1N1 ஃப்ளூ அதான் பறவை காய்ச்சலுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. H1N1 ஃப்ளூ காய்ச்சல். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. பறவை காய்ச்சல் அப்படிங்கிறது. கேரளா, அஸ்ஸாம்ல வேட்புமனு தாக்கல் இன்று கடைசி. ஏன்னா 3 மாநிலங்கள் அப்படிங்கிறது வந்து தேர்தல் ஏப்ரல் 9 நடக்குது. கேரளாவில், அஸ்ஸாம்ல, புதுச்சேரியில். நம்மதுல ஏப்ரல் 23 மே 4 முடிவுகள் ஒரே வாரத்துல. ரொம்ப ஆச்சரியம். ஒரு 10 நாள்லயே ரிசல்ட் சீக்கிரமா பண்றாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது. ஐக்கிய ஜனதா தளம் முன்னாள் தலைவர் தியாகி அப்படிங்கிறவர் இறந்தாரா? ஐக்கிய ஜனதா தளம் அப்படின்னா எந்த ஊர்ல ஆட்சி ஆளுது? பீகார். யாருங்க அதோட முதலமைச்சர்? என்னைக்கு இருக்கீங்க? அவர் தான் ராஜினாமா பண்ணிட்டார்ல. நிதிஷ்குமார் ராஜினாமா பண்ணிட்டு தான் மாநிலங்களவைக்கு போயிட்டார்ல. சரியா? இப்ப பிஜேபி கார முதலமைச்சர், அவருடைய பையன் துணை முதலமைச்சர். என்ன இன்னும் அப்டேட் ஆகலையா? பீகாரோட முதலமைச்சர் யாருன்னு கண்டுபிடிங்க சீக்கிரம். பீகாரோட முதலமைச்சர் அட் பிரசன்ட் நிதிஷ்குமார் அப்படிங்கிறவர் தான் ராஜினாமா பண்ணிட்டு அவர் ராஜ்யசபாவுக்கு போய் இது பண்ணிட்டாரே. சோ மேற்கு வங்க தேர்தல் பிளவுபட்ட எதிரணி தீதியா மோடியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தீதியா மோடியா அப்படிங்கிற மாதிரி. இங்க நம்ம ஊர்ல இருந்துச்சு இல்லையா, லேடியா மோடியான்னு. லேடியா மோடியா. இப்ப இங்க தீதியா மோடியான் இருக்கு. தீதியா மோடியா. என்னங்க இந்த தீதியா மோடியா? திரிணாமுல் காங்கிரஸ் தான். ஓ, தீதியானா சிஸ்டர் அர்த்தமா? ஓ, 294 தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்க சட்டப்பேரவைக்கு 2 கட்டங்களாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சியை தக்க வைக்க ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் வியூகம் வகுத்து வரும் வேளையில் ஆளும் கட்சி எங்கெல்லாம் பலவீனமாக உள்ளதோ அங்கெல்லாம் வெற்றி பெறுவதை நோக்கமாக கொண்டுள்ளது பாஜக. களத்தில் இடதுசாரிகள் காங்கிரஸ் இருந்தாலும் இது திரிணாமுல் காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் இடையான நேரடி போட்டி களம் என்று சொல்லப்படுவது. தீதியா மோடியா அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கு. எத்தனை தொகுதிகள் பார்த்தோம்? 294 அப்படிங்கறத எடுத்துங்க. 294. தண்ணீர் பாதுகாப்பு பொறுப்பு மிக்க பயன்பாடு. எழுதி வச்சுங்க, தண்ணீர் பாதுகாப்பு. ஏன்னா நேத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் டேவா? மார்ச் 22 அப்படிங்கறது என்ன டே? வேர்ல்டு வாட்டர் டே அப்படிங்கறத எடுத்துக்கணும். வேர்ல்டு வாட்டர் டே அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அமெரிக்காவில் இருந்து இந்தியா வந்தது 16,700 மெட்ரிக் டன் எல்பிஜி லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் வந்திருக்குங்க. நம்ம ஊருக்கு வந்திருக்கு. அதனாலதான் கொஞ்சம் ஹாயா இருக்கிறோம். சரியா? எல்பிஜி அமெரிக்காவிலிருந்து இந்தியா வந்ததான். அமெரிக்காவிலிருந்து இந்தியா வந்தது. இந்த ஹோமோஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரைட் பாதிக்கப்பட்டதுனால நிறைய பிரச்சனைகள் இருக்கு. கொலிஜிய முறை இந்தியாவுக்கு மிகவும் பொருத்தமானது அப்படின்னு சொல்லிட்டு கவாய் முன்னாள் தலைமை நீதிபதி சொல்லியிருக்கார். கொலிஜியம் அப்படின்னா எந்த வருஷம்? பேசுமா தோமணி? 1993ல NHRC இருக்கா? SHRC இருக்கா? கொலிஜியம் அப்படிங்கிறது எதற்கானது? நீதிபதிகள் நியமனம்.
நீதிபதிகள் நியமனத்தோட ரெக்கமெண்டேஷன். நீதிபதிகளோட நியமனத்தோட ரெக்கமெண்டேஷன் இதான் கொலிஜியம். அப்ப B.R. கவாய் அப்படிங்கிறவர் இந்தியாவினுடைய எத்தனையாவது உச்ச நீதிமன்ற 52 அப்படிங்கிறது. 53 யாரு? சூரியகாந்த். 53 யாரு? சூரியகாந்த் அவர்கள். உச்ச நீதிமன்றம் அப்படின்னாவே எந்த பார்ட்ல வரும்? பார்ட் 5. ஆர்டிகிள் எதுல வரும்? 124 147. 124 147. எவ்வளவு நாள் அப்படிங்கிறது பிரதமர் மோடி அவர்கள் 89 31. யாருடைய சாதனையை முறியடிச்சிருக்காரு? பவன்குமார் சாம்னி, அசாமோட முன்னாள் முதலமைச்சர். எத்தனை சொற்கள் தமிழ் அதமாக இருக்கக்கூடிய 30 சொற்கள் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கிறோம். 30 சொற்கள் இப்ப சமீபத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஸோ அடுத்து அலெக்சாண்ட்ரா, எல்லா அசத்தல் வெற்றி. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. வால்பாறை அருகே தாயுடன் உளவிய தும்பிக்கை இல்லாத இந்த மாதிரி வெளிப்பகுதி பறவைகள். கிண்டி பூங்கால பறவை காய்ச்சல் அப்படிங்கறத பரவிட்டு இருக்கிறேன்னு சொன்னோம். அவ்வளவுதாங்க. இன்னைக்கு உன்னோட கரண்ட் அஃபேர்ஸ்ல ஓவர். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா பண்ணிக்கலாம். தமிழ் மேத்தமெட்டிக்ஸ் போட்டுங்க. மேத்தமெட்டிக்ஸ்